வணக்கம். இந்திய தேசிய ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் லேண்ட் டெவலப்பர் நிலத்தரகர் நலச்சங்கம் ஐஎன்ஆர்பிடிஎம்ஏ திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட தலைவர் டிவிஎம்எஸ் ஸ்ரீனிவாஸ் சுந்தரம் பேசுகிறேன். வணக்கங்க. இன்றைய தினம் திருவண்ணாமலை அண்ணாமலையர்கள் ஆசியுடன் உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் என சொல்லிக்கொண்டு, மற்றவன் என்ன பண்ணுறான், ஒரு தெரு, அந்த தெருவில் ஒரு மாமனிதர், அந்த மாமனிதர் எப்பயுமே சிரிச்சவாறு எல்லார்கிட்டையும் பேசிட்டு வெளியில் உட்காந்துருப்பார். அவருக்குன்னு ஒரு 3-4 மனிதர்கள் கூடவே எப்பயுமே இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அந்த தெருவில் ஒரு போலீஸு வண்டி வந்து நிற்குது. ஏம்பா, இந்த பக்கத்து ஊரில் திருடு போயிடுச்சு, அந்த திருடு போனதுக்கு யாருன்னா இங்கே இந்த ஏரியாவில் எதுனா வாங்கியிருக்காங்களா புதுசாக, உங்களுக்கு எதனா தெரியுமா அப்படின்னோடனே இந்த மாமனிதான் சிரிக்கிறார் பார்த்துட்டு. டே, இப்போ ஒருத்தன் புதுசாக வண்டி வாங்கியிருக்கான்ல, அவனா இருக்குமா, போட்டு ஊற்றலாமா? சரி, ஓகே, அவரையும் போட்டு ஊற்றலாம், எல்லாரையும் போட்டு கொடுப்போம்டா, பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. அவெல்லாம் நிம்மதி இல்லாமல் தவிக்கணும்ல, நம்ம தானே சந்தோஷமாக இருக்கணும், மற்றவன் நிம்மதி இல்லாமல் தவிக்கணும். அது எப்படி மற்ற சந்தோஷம் இருக்கிறத நம்ம அனுமதிக்க முடியும் அப்படின்னு நம்ம மனிதர். சார், இவர் 2 வீலர் வாங்கியிருக்கிறாரு, இவர் கார் வாங்கியிருக்கிறாரு, இவர் இடம் வாங்கிக்கிறாரு, இதுதான் சார் லிஸ்ட்டு அப்படின்னு கொடுத்தான். உடனே அந்த போலீஸ் வாங்கிட்டு உடனே அந்த 2 வீலர் வாங்கினவர்கிட்ட போகிறார். யோ வா, ஏது உனக்கு 2 வீலர் புதுசாக வாங்கிக்கிற அப்படின்னா, சார் என்ன சார் இப்படி பேசுகிறீங்க, எனக்குன்னு வந்த பைசால நான் வாங்கினேன், அதான் ஏது உனக்கு திடீர்னு, வேற என்னென்ன எங்கெங்க சொத்து வாங்கி வச்சிருக்க? சார் 2 வீலர் வாங்கினேன் சார். எப்படியா வாங்கினேன்? இதை பாருங்க சார், லோன் போட்டு வாங்கியிருக்கேன் பாருங்க சார், கையில் இருக்கிறத கொஞ்சம் சேமிச்சு வச்சு லோன் போட்டு வாங்கினா. அப்போ இவன் கிடையாது, ரைட்டு, ஓகே. அடுத்தது கார் வாங்கணும் கிட்ட போகிறான். யோ உனக்கு ஏதியா காரு? சார் கஷ்டப்பட்டு இப்போ தான் செகண்ட் ஹேண்டில் ஒரு கார் வாங்கினேன். கார் ஏதியான்னு கேட்டிங்கன்னா நான் என்ன சார் பதில் சொல்கிறது, இந்த கார் எப்படி வாங்கினேன் எனக்கு அதை மட்டும் சொல்ல அப்படின்னா. உடனே அவர் சொல்கிறார், இந்த பாருங்க, நான் யாரும் எதுவும் பண்ணலை, எனக்காக நான் சேமித்து வச்ச பைசா அது வரைக்கும் பாருங்கள், இந்த பேங்க் அக்கௌண்ட்டில் நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுருங்க, இதை வாங்கி இந்த பணத்தை எடுத்து தாங்க நான் அந்த காரை வாங்கினேன், அதுவும் இல்லாமல் என்னுடைய சப்போர்ட் இதை பாருங்கள், நகை ரசீது இருக்குது பாருங்கள், என் பொண்டாட்டி நகை வச்சு வாங்குறேன்னு சொல்கிறார். சரி, இவனும் கிடையாது, ரைட், ஓகே, அந்த பிளாட் வாங்கினவங்கிட்ட போகலாம் அப்படின்ட்டு அங்கே போகிறாங்க. அவங்ககிட்ட போன உடனே அவர் சொல்கிறாரு, ஐயா இந்த இடம் நான் வாங்கினேன் இல்லையா, இதை பாருங்க, என் அப்பன் சொத்து ஒரு இடம் இருக்குது பாருங்கள், அந்த சொத்தை விற்று தாங்க ஐயா அதை வாங்கினேன்னு அவனை நிர்பகிறான். அப்போ அந்த போலீஸ் கடுப்பாயிறாரு, வர்றாரு. யோ, யாருன்னா எதனா வாங்குறானா, ஒரு இடம் வாங்கினானா, அவன் எப்படி ஒரு ஆள் சரியில்லாதவனா லிஸ்ட்டு குடியானா, சும்மா இருக்கவங்களாம் நோண்டுறதுக்கு ஐடியா கொடுண்ணே. சார் அவங்க தான் சார் வாங்கிக்கிறாங்க, போய் பாருங்க சார், போயாங்க நீ ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு அவர் போகிறார். இல்லை, இவர் சிரிக்கிறார். போச்சா இன்றைக்கி அவனு 3 பேர் நிம்மதி, ரைட், ஓகே, இது ஒன்று போதும். எப்படி நம்ம மட்டும் கொஞ்சம் ஜாலியாக இருக்கணுமில்ல, மற்றவங்க கஷ்டத்தை நம்ம பார்க்கணுமில்ல அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக சிரிச்சிட்டு போயிட்டு. அப்போது அந்த ஊரில் மலை, அந்த மலையில் பார்த்தீங்கன்னா ஒரு கும்பல் கும்பல் சேருது. என்னடா அதுன்னு பார்த்தோன்னா, அந்த இடத்துல ஒரு வண்டி வந்து ஆக்சிடெண்ட் ஆகி கீழே விழுந்துட்டுருக்காங்க. இப்போ இந்த உயிரை காப்பாற்றுறதுக்கு எல்லோரும் போராடி ஒவ்வொருத்தராக தூக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த மாமனிதர் இருக்கார் இல்லையா, அவர் அந்த மேலே திண்ணை மேலே மாதிரி உட்காந்துனே, ஒரு கல் மேலே உட்காந்துனே, டேய் பார்த்து தூக்குங்கடா, எடுத்து தூக்குங்கடா, நக்கல் அடிச்சுக்கிட்டு என்ன பண்ணானோ வந்து ஆக்சிடெண்ட் ஆகி செத்துறானா நக்கல் அடிக்கிறார். அப்போது ஒருத்தர் தூக்க போகிறவரு, டே அவன் தூக்க போகிறான், அவன் கழுத்தில் செயின் இருக்கான்னு பாரு, அதுக்காக தான் எடுக்க போவான், எடுக்கிறானா பாரு, எட்டி பாரு அப்படின்னா. ஓ கம்முனிரியா நீ வேறு அப்படின்னு. ஆட எட்டி பாரியான்னு மற்றவன் என்ன பண்ணான்னு எட்டி பார்த்தவர் பக்கத்தில் பள்ளத்தை மறந்துட்டார், கீழே விழுந்தார். விழுந்து அவர் அகால மரணம் அடைஞ்சார். தன் வேலையை கரெக்டாக செஞ்சவன் வாழ்க்கையில் என்றைக்கு அழிவு என்றைக்குமே அவனுக்கு கிடையாது. மற்றவன் என்ன பண்ணான்னு எட்டி பார்த்து ஒருத்தர் போனார் இல்லையா, அதுதான் வாழ்க்கை, அதுதான் இயல்பு, அதுதான் எல்லாருக்குமே நடக்கும். அதுக்கப்புறம் அந்த ஊரும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இப்படி ஒரு மாமனிதன், நல்ல மனிதன் இருந்தாரே இந்த ஊரில் அப்படின்னு எல்லாரும் சந்தோஷப்பட்டு அவருக்காக போதுண்டாப்பா இப்போ தானே நிம்மதின்ற அளவுக்கு உருவாகினாங்க. இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, ஒவ்வொரு மனுஷனும் ஒரு செயல்பாடுகள், ஒரு மனுஷன் தூங்கி எழுந்து அவன் வந்து ஒரு உழைப்புகளுக்காக எவ்வளோ போராட வேண்டிய காலகட்டங்கள் இது. தான் பிள்ளைய காப்பாற்றணும், பொண்டாட்டி பிள்ளைய காப்பாற்றணும், வீடு வாடகை கட்டணும், அந்த பிரச்சனையை பார்க்கணும், இந்த பிரச்சனையை பார்க்கணும், இதில் 4 விஷயங்கள் வரும், அந்த பொது விஷயங்களை பார்க்கணும்,
ஒரு நல்ல நண்பர்களை பார்க்கணும். இப்படி சமுதாயத்தில் எவ்வளோ போராட்டங்கள் இருக்குது. இதெல்லாம் விட்டுட்டு ஒரு சில பேர் மற்றவன் என்ன பண்ணுறான் இதுக்குன்னே ஒரு பேர் சுற்றினுக்கிறாங்க. இதுதான் உங்களுக்கு கான்செப்டே, வேறு எதுவுமே இருக்காது. மற்றவனே நிம்மதி இல்லாமல் பண்ணணும், இதுதான் அவனுங்களுக்கு வேலை. இப்போ ஒருத்தர் மாமனிதர் இறந்தார் இல்லையா, அது மாதிரி தான் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அமையும். அதனால் நம்ம எந்த சூழ்நிலையும் மற்றவங்கள பற்றி நம்ம நினைக்க வேணாம், மற்றவங்க என்ன பண்ணுறாங்கன்னு நினைக்க வேணாம். அவங்க ஒரு படி முன்னுக்கு போனாலும் அதை பற்றி நினைக்கக்கூடாது. எப்பயுமே மற்றவங்கள பற்றி என்றைக்கு திரும்ப நம்ம நினைக்கணும், ஒருத்தர் ஒரு படி முன்னுக்கு போகும்போது அவர் போகிறாரே அது ஒரு வழிகாட்டியாக நம்ம நினச்சின்னு அடுத்தது அவரை ஃபாலோ பண்ணி நம்ம போக கற்றணும். அதை விட்டுட்டு மற்றவன் போகிறானே அவன் எப்படி போனான், அவனை போகக்கூடாமல் எதனா அவனை பண்ணணுமே செய்யணுமே நீ நினச்சின்னா நீ தான் குட்டிச்சோராக போகணும். அவன் போயிட்டே தான் இருப்பான், அவன் முன்னுக்கு போயிட்டே தான் இருப்பான். அதனால் மற்றவங்க என்ன பண்ணுறாங்க, மற்றவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு ஒரு சில பேர் இருக்காங்க இல்லையா, அதெல்லாம் அவங்கள தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரை மாதிரி திருந்த மாட்டாங்க. நீ திருந்தன்னு சொன்னால் கூட திருந்த மாட்டான் ஒரு சில பேர்லாம். இதுதான் உனக்கு விதி. அதனால் மற்றவங்க என்ன பண்ணுறாங்கன்றதை நம்ம என்றைக்கு யோசிக்காமல் மற்றவங்க என்ன பண்ணுறாங்கன்றதை முதல்ல அதை பார்க்கவே வேணாம், அதை பற்றி நம்ம யோசனை பண்ண வேணாம். நம்ம என்ன பண்ணுறான்னு பார்த்தாலே போதும் என சொல்லிக்கொண்டு நம்முடைய செயல்பாடுகளை சீராக செய்வோம் என சொல்லிக்கொண்டே உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.